இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, கார்த்திக் எப்படியோ டெல்லிக்கு போப்பான்னு சொல்லி கிளம்பும்போது இந்த எஸ்எஸ்கே திட்டம் போட்டு ஆஃபீஸ் வர வச்சு அதில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கார்த்திகை கடத்த வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம கௌதம் எப்படியோ குறுக்க புந்து கார்த்தியை காப்பாற்றி தான் காரில் கொண்டு வந்தாலும் வழியில் கார்த்திக்கு எப்படியோ கௌதம் தெரியாமல் கடத்திட்டாங்க. கார்த்திக் வீட்டில் வந்து பார்க்கும்போது காரில் கார்த்திக் இல்லை. கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ள வந்ததும் இலக்கியாவுடைய அத்தையும் கேட்குறாங்க, ஏய் கௌதம் கார்த்திங்கடா, தெரிலம்மா எனக்கு அப்படின்னு சொல்ல, என்ன கௌதம் தெரிலன்னு அசால்ட்டாக சொல்கிறேன், நீ தானே சொன்ன கார்த்தி என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்புறம் தெரிலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இல்லைம்மா, வரும்போது நான் கார்த்திகை ஒரு கும்பல்கிட்டருந்து காப்பாற்றி கொண்டு வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது காரில் கார்த்திக் இல்லை. வழி 2 மணி நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அங்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டினேன். அதில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கே தெரியாமல் கார்த்திகை கார்லேருந்து கடத்திட்டானுங்க. ஆனால் அது யார் ஒன்று எனக்கு புரியல ஜானு அப்படின்னு நம்ம கௌதம் சொல்கிறாரு. இலக்கியா ஒன்று, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அந்த அஞ்சலிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவா. நீங்கள் தான் கார்த்திக் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஏற்கனவே அவள் இல்லாட்டி சொல்லிட்டு இருக்கா. பாருங்களேன், நீ வேணா திரும்பவும் திட்டம் போட்டு போலீஸ் அடிச்சு வந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு இலக்கியா ஃபீல் பண்ணுறாங்க. கௌதம் ஒன்னே, இங்கே போய் இலக்கியா, இப்போது அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்க அது முக்கியம் இல்லை, நமக்கு கார்த்திக் என்னன்னா அப்படிங்கிறது தான் முக்கியம். கார்த்திகை எதுக்கு கடத்தினாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஏங்க இப்போ என்னங்க பண்ணலாம்? யார்கிட்ட உதவி கேட்கலாமா? இல்லை இலக்கியா, உதவிக்கலாம் அவசியமே இல்லை. கார்த்திக் நான் வந்த வழியில் ஏதோ இடத்துல தான் கிடச்சிருக்காங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதும், கார்த்திக் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே ரேவதி ஏற்கனவே நம்ம எஸ்எஸ்கே கொல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் கார்த்திக் ஒரு மாதிரி தடுமாறி போனதை நம்ம ரேவதி பார்த்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, எஸ்எஸ்கே அந்த டிரைவர்கிட்ட கண்ணை காட்டினாங்க இல்லையா? ஸோ எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரேவதி கால் பண்ணி கார்த்தியை பற்றி கௌதம் கிட்டேயோ இலக்கிட்ட சொன்னால் அப்புறம் ரேவதி அங்கே தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் ரேவதி என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி யாரோ பேசுகிற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட பேசுகிறாங்க. இது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களே உங்கள் தம்பி கார்த்திக் அவரை கடத்திட்டு போயிட்டாங்க, அது யார் அப்படிங்கிறது எஸ்எஸ்கேவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, எஸ்எஸ்கே டிரைவர் இருக்கா இல்லையா, அவரை பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ, நீங்கள் யாருங்க இதெல்லாம் அப்படின்னு கௌதம் கேட்க, அது யாராக இருந்தால் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்க போதுமா, எப்படியோ சீக்கிரம் போங்க, இல்லை உங்கள் தம்பி உயிருக்க பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க. உடனே இலக்கியா, யாருங்க என்னாச்சு கௌதம் அப்படின்னு கேட்க, இல்லை இலக்கியா, ஒருத்தன் கால் பண்ணாங்க, ஒரு அம்மா கால் பண்ணி கார்த்திக் கடத்திட்டு போனது எஸ்எஸ்கே தான், எஸ்எஸ்கே டிரைவருக்கு தான் எல்லாம் உண்மை தெரியும், அவரை பிடிச்சிங்கன்னா கார்த்திக் இப்போ எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடிச்சலாம், கார்த்திக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்க, சீக்கிரம் உடனே போங்க அப்படின்னு கௌதம் சொல்ல, கௌதம் உடனே கிளம்பலாம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம கார்த்திக் அந்த ரவுடி பசங்க கொண்டு வச்சிருக்கானுங்க. கொண்டு வச்சுக்கவும் கார்த்திக் கொஞ்சம் மயக்கம் தெரியவும் கார்த்திக் ஒன்று கத்துறான், டேய் யாரா நீங்களாம், எதுக்கு அப்படி பண்ணியிருக்கீங்க, என்னை விடுங்கடா அப்படின்னு கத்துறான். டேய் கத்தாதடா, நீ இன்னும் இருக்க போது 10 நிமிஷமோ காமனம் தான், அதுக்குள்ளே என்ன கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஏன் அதுக்கப்புறம் எங்கே போறியா, டேய் உன் கதையை முடிக்க சொல்லிட்டாங்கடா, நீ சாக போகிற, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருந்துருப்போம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சாகக்கூடாது சொல்லுங்கள், என்னை யார் இப்படி பண்ண சொன்னது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அண்ணே ரொம்ப கெஞ்சிறானே, கடைசி சாவு தான் போகிறான், யார் இப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொன்னால் தெரிஞ்சுட்டா சாகட்டுமே, பார்க்கவே பாவமாக இருக்கணே அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிற சரிடா எஸ்எஸ்க்கு தெரியுமா? ஆமாம், அவர் எங்கள் அப்பா. உங்கள் அப்பாவாடா? உங்கள் அப்பாவா? சரி உங்கள் அப்பான்னு வச்சுக்கேன், அதே எஸ்எஸ்கே தான் ஒன்று கொல்ல சொல்லி எங்களை அனுப்பிச்சிருக்காரு. ஆமாம், உன் பேரில் ஏதோ பெரிய சொத்து இருக்காமே, அந்த சொத்தெல்லாம் உன் மனைவி அடையணும்னு ஆசைப்பட்றாங்களாம், அதுக்காக எஸ்எஸ்கே சார் தான் ஒன்று திட்டம் போட்டு கொல்ல சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, உன்னை கொல்ல போகிறோம், கொண்டுட்டு இந்த பழைய தூக்கி உங்கள் அண்ணன் இருக்கானே கௌதம், அவன் மேலே போட்டுருவோம், அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அந்த எஸ்எஸ்கே, அஞ்சலி, அப்புறம் எஸ்எஸ்கே ஒய்ஃப் தாட்சாயினி இவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. இதுதான் அவங்களோட திட்டமே. ஏன்னா இதெல்லாம் உன்ட்ட ஏன் திரும்ப சொல்கிறேன், நீ இன்னும் 10 நிமிஷத்தில் சாக போகிற, உன்னை காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய கடைசி ஆசையாக வச்சுக்கேன், தெரிஞ்சுட்டு சாகலாம்ல, ஏன் சாக போகிறோம் எதுக்கு சாகணும்னு தெரியாமலே நாங்களும் பல பேர் கொண்டு இருக்கோம். அவங்க எல்லோரும் சாவு நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரி பாவம் சாவாங்க. அதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த முறை வாங்கிட்ட சொல்லிட்டோம் உண்மை என்னன்ட்டு, அட்லீஸ்ட் தெரிஞ்சுட்டா செத்தா உனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு ரவுடி பசங்க சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணு தெரியல. ஐயோ நம்ம தெரியாமல் அண்ணன் தப்பாக நினச்சிட்டோம், ஆனால் அந்த எஸ்எஸ்கே இவ்வளோ பெரிய கேள்விட்டாக இருந்திருக்கானே, நாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி தப்பிக்க போகிறோம், ஒன்றும் புரியலையே, ஆண்டவா என்னை எப்படியே காப்பாற்று அப்படின்னு கார்த்தி மனசில் வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. கௌதம் சொன்ன மாதிரியே நேராக போயிட்டு அந்த எஸ்எஸ்கே டிரைவரை பிடிச்சி அவனை அடித்து உண்மையை கேட்டால் அவனும் உண்மையை சொல்லிடான், உங்கள் தம்பி இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கௌதம் தனக்கு தெரிஞ்ச போலீஸ் எஸ்ஐ அழைச்சிக்கிட்டு நேராக அங்கே போகிறாரு. அந்த குடோனில் பார்த்தா அப்போ தான் கார்த்தியை கொல்ல போகிறாங்க. கரெக்டான நேரத்தில் கௌதம் உள்ளே போந்து அவங்களாம் போட்டு அடிச்சு கார்த்திகையும் காப்பாற்றுறாரு நம்ம கௌதம்.